ஹலோ டெக் டியூட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான Node.js அண்ட் Postman வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அது போக நம்ம வந்து ஒரு சர்வருக்கு வந்து சிம்பிளான கெட் ரெக்வெஸ்ட் வந்து எப்படி அனுப்புறது அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க வந்து நம்ம எப்படி Node.js அண்ட் Postman வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் க்ரோமுக்கு போயிட்டு இப்போ nodejs.comனு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் Node.js பார்த்திங்கன்னா இதில் வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டு இந்த வெர்ஷன் ஒன்று இருக்கும். இன்னொன்று நார்மல் இப்போ நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 22.5.1 இருக்குது. இப்போ லாங் டேர்ம் வெர்ஷன் என்னென்னா இது வந்து Node.js வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கரெக்டாக. அதுதான் இப்போ வந்து கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அதில் பக் நிறைய வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பழைய வெர்ஷனில் வந்து வெர்ஷன் 20.60.0 வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டு. அதனால வந்து ஆல்ரெடி வந்து பக் ஃபிக்ஸஸ் எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த வெர்ஷனில் வந்து பக் ஃபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் பக் வந்து வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் வந்து இப்போ வெர்ஷன் வந்து 22.5.1 வந்து பக் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணுறது வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட்மேன் எப்படி டெவலப் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ போஸ்ட்மேன் வெப்சைட் போய்க்காங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் Node.js, அதனால் இப்போ நான் பண்ணல. இப்போ Node.js போய்க்காங்க. nodejs.com போனீங்கன்னா இங்கே வந்து விண்டோஸ்னு இருக்கும். இப்போ விண்டோஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்காக நீங்கள் போய்க்காங்க. இப்போ நான் விண்டோஸ் போகிறேன். இப்போ விண்டோஸ் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து 64 பிட் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் அண்ட் ப்ராஜெக்ட் வந்து அதை எப்படி டெவலப் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. நான் வந்து அதுக்கு CRUD APIன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும். அதனால் நான் வந்து அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கோட் டாட் போட்டு இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிடலாம் அந்த ப்ராஜெக்ட்டு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் பேக் டிக் அடிச்சுக்காங்க. பேக் டிக் எங்கே இருக்குன்னா எஸ்கேப் கீழே இருக்கும், இல்லைனா டேபுக்கு மேலே இருக்கும். நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு npm init கொடுத்துக்கிறேன் ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நான் அதுக்கு CRUD APIனே வச்சுக்கிறேன். ஓகே, மிச்சத்துக்கெலாம் என்ட்ரு தட்டிகிட்டே போயிருங்க. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு package.json ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு empty package.json ஃபைலு. ஓகே, அதுக்கப்புறம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து index.js ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் server.js ஃபைல்னாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து சும்மா ஒரு கன்சோல் லாக் கொடுத்து செக் பண்ண போகிறேன். இது நம்ம கோடு வந்து நோடு வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நோடு வந்து உங்கள் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்த்துக்காங்க. அதுக்கு வந்து node-v போட்டிங்கன்னா நோடு வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 20.11.1 வந்து வெர்ஷன் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நோடு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக சிம்பிளாக இப்போ ஒரு console.log போட்டு பார்த்துடலாம். index.js ஃபைலில் console.log வந்து எதுக்குன்னா இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இதை node index.js இப்போ ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கிறது வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து சர்வரில் வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம பேக் அண்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் தேவை. அப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரஸை டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் க்ரோம் போயிட்டு npmjs.com npmjs போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் வெப்சைட்டுக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன எபிசோட் 1 சொன்ன மாதிரி தான் நீங்கள் நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து நம்ம ப்ராஜெக்ட் தேவையான டிபெண்டன்சிஸ் அண்ட் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. அங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ்னு வரும். எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். நம்ம Node.jsக்கு தேவையான வெப் ஃப்ரேம் ஒர்க் தான் நமக்கு எக்ஸ்பிரஸ்ஸு. இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க கமாண்டு. அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்துடுங்க. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் தட்டினீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிரும். கொஞ்சம் டைம் ஆகுது.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக பேக்கேஜ் டாட் ஜேசன் போனீங்கன்னா அதில் வந்து டிபெண்டன்சிஸ் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட் மாடல்ஸ்னு ஒரு புது டேரக்டரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே லைப்ரரிஸ் அண்ட் எல்லாமே அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் உள்ள. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வந்து எப்படி ரன் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சர்வர் ரன் பண்ணலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் அடுத்து கான்ஸ்ட் ஆப் இஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் எக்ஸ்பிரஸ். ஓகே. இப்போ வந்து இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு போர்ட்டு க்ரியேட் இப்போ வந்து ஆப் டாட் லிசன் இங்கே வந்து நீங்கள் போர்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து 4000 போர்ட் நம்பராக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, அது போர்ட்டில் எனக்கு வந்து லிசன் பண்ண போது எனக்கு என்ன கன்சோல் லாகில் வரணும்னா லிசனிங் ஆன் போர்ட் 4000 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணணும். ஓகேவா? இது ரன் பண்ணுறதுக்கு வந்து நான் திரும்பி நோடு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோடு வந்து லிசனிங் அட் போர்ட் 4000 வந்து லிசன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து இப்போ கூகுள் குரோமில் போய் நம்ம செக் பண்ணலாம் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரோமில் போய் லோக்கல் ஹோஸ்ட் 4000 போட்டோன்னே வந்து எனக்கு கெட் ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ரெக்வஸ்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது கிளைண்ட் வந்து சர்வர் கூட வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்றதுக்கு யூஸ் பண்ணுறதா நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட்னு சொல்கிறோம். ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ கெட் ரெக்வஸ்ட் எதுக்குன்னா நமக்கு வந்து சர்வர்லேருந்து டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், அதிலே யூசர் டீட்டெயில்ஸு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதே வந்து இப்போ நீங்கள் வந்து சர்வருக்கு வந்து ஒரு டேட்டா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ வந்து புதுசாக ஒரு உங்கள் ஆப்புக்காக புது யூசர் டீட்டெயில் இல்லைனா ப்ராடக்ட் டீட்டெயில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டு. இதே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் ரெக்வஸ்ட் இருக்குது. புட் ரெக்வஸ்ட் என்னென்னா இப்போ சர்வரில் இருக்க எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு யூசரை வந்து புதுசாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிங்க. அவங்களாட்டி அவங்க அந்த யூசரை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து ஒரு புட் ரெக்வஸ்ட்டு. இப்போ பேட்ச் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதுனா இப்போ ஆல்ரெடி ஒரு சர்வரில் வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது, ஆனால் அதில் வந்து ஒரு பார்ஷியல் சேஞ்ச் மட்டும் நடக்கணும். அதாவது இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இமெயில் ஐடியை மட்டும் அவங்களுக்கு மாற்றலாம். அப்படின்ற போது வந்து நீங்கள் பேட்ச் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து சர்வர்லேருந்து ஒரு ரிசோர்ஸை வந்து டெலிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதை டெலிட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு யூசர் டீட்டெயிலோ இல்லை ப்ராடக்ட் டீட்டெயிலோ உங்களுக்கு தேவையில்லைன்னா சர்வரில் அதுக்கு வந்து அவங்க டீட்டெயிலை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டெலிட் ரெக்வஸ்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு கெட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி அனுப்பலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆப் டாட் கெட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். இது வந்து ஸ்லாஷ் போட்டிருக்கோம்ல, இது வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் ஹோம் பேஜ்லேயே பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இப்போ ஹோம் பேஜுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் வர மாதிரி பண்ண போகிறேன். சர்வருக்கு நம்ம அனுப்புகிற கெட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் அனுப்புகிற மாதிரி. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறோம். நீங்கள் இதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் வாங்குகிறேன் கிட்ட. ஓகேங்க, இப்போ நான் சர்வர்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதுக்கு இப்போ நான் போர்ட் வந்து லிசன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் க்ரோமில் போய் செக் பண்ணுறேன் நமக்கு எப்படி கெட் ரெக்வஸ்ட் வந்துருக்குன்ட்டு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதை பாருங்கள் நாங்கள் கோட் கொடுத்து திஸ் இஸ் ரெஸ்பான்ஸ் பேஜ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்களேன். அதில் இப்போ நான் வந்து அங்கே போய் பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிருக்குமானா
பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணியும் பார்க்குறேன், அங்கே சேஞ்ச் ஆகலை. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் வந்து செர்வரை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். செர்வர் ஸ்டாப் பண்ணால் Ctrl+C கொடுத்து ஃபஸ்ட்டு செர்வர் ஸ்டாப் பண்ணுறேன். செர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்படி சேவ் பண்ணிட்டு நான் திரும்ப ரன் பண்ணுறேன். திரும்படி நான் அதே லோக்கல் கோஸ்ட் 4000 போய் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா ஒவ்வொரு டைமும் சேவ் பண்ணி ரன் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து நோட்மான்ற பேக்கேஜ் மேனேஜர் வந்து தேவைப்படும். அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம சர்வரில் பண்ணுற சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு க்ரோம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணும். இப்போ வந்து நம்ம நோட் மாடல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோமுக்கு போய்க்காங்க. க்ரோமில் போய்ட்டு அதே என்பிஎம் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதே என்பிஎம் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து இப்போது நோட்மான் அடிக்கணும். நோட்மான் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நோட்மான் வந்திருக்கும். இதுலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நோட்மான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது டாக்குமெண்டேஷன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நோட்மான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நோட்மான் என்பிஎம் இது வந்து குளோபலாக இன்ஸ்டால் ஆகும். பார்த்தீங்கன்னா நோட்மான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ அதை செக் பண்ணணும்னா திரும்பி பேக்கேஜ் அட்ஜஸ்டன்ஸில் போய் டிபெண்டன்சிஸில் செக் பண்ணிங்கன்னா நோட்மான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் நோட்மான் ரன் பண்ணணுமா, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட்மான் ரன் பண்ணுறதுக்காக npm ஸ்டார்ட் நீங்கள் கமாண்ட் கொடுத்துக்காங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நோட்மான் ரன் பண்ணணும்னா நோட்மான் ஃபைல் நேம் வந்து index.js நோட்மானை வச்சு ரன் பண்ணுறோம். அதனால் index.js இப்போ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். கண்டினியூஸாக சேஞ்சஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். npm ஸ்டார்ட் இப்போ வந்து நமக்கு ரன் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து க்ரோமில் போய் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அதே தான் இருக்கும். இப்போ நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். நோட்மான் டவுன்லோடட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேவாக இங்கே கண்டினியூஸாக செர்வர் வந்து திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் அங்கே போய் பார்க்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் செர்வர் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு நோட்மான் தேவைப்படுது. ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணோன்னே செர்வர் ஸ்டாப் பண்ணி திரும்படி ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம நோட்மான் தேவைப்படுது. இதுதான் ப்ரைமரி யூஸ் நோட்மான். நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ்ஸை வந்து இப்படி தான் இப்போ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். EX6 கான்செப்ட் ஒன்று உண்டு. அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு டைப் உண்டு. அதுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ரெஸ் இப்படி கொடுப்பாங்க. ஆனால் இப்படி நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இம்போர்ட்டு இந்த லைனுக்கு பதிலாக நீங்கள் இந்த லைனை இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஜேசனில் போய் இங்கே வந்து டைப் இஸ் ஈக்குவல் டு மாடியூல்னு மாற்றிடணும். டபுள் கோட்ஸ் வந்து போட மறந்துடாதீங்க. இதில் மாடியூல் இப்படி போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். இங்கே இதுலேயும் போடணும். ஓகே, இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் ரன் ஆகிருக்கும். இப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இது அனதர் வே. EX6 சின்டாக்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணலாம். நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா MongoDBயை வந்து எப்படி சர்வர் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு போக நம்ம போஸ்ட் ரெக்வெஸ்ட்டு இன்னும் நிறைய ரெக்வெஸ்ட்டு பார்த்தோம். அதெல்லாம் எப்படி வந்து Node.js மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் Node.js மூலமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.